அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் எப்படி அமைய போகிறது, இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் என்பது அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சனி வக்ர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஏராளமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11 வலம் வருகிறார். ராசியின் ராஜயோகாதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் பிற்பகுதியில் விரயஸ்தானமாகிய 12 நுழைகிறாருங்க. பெரும்பாலும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே வளர்ச்சியையும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுக்கு எளிதில் கைகூடும். அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் தகர்த்தெறிய முடியும். ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் கர்மத்தில் வலம் வருகிறார். கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பு இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குருவார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4, 6 ஆகிய இடங்களை தனது பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க குரு பகவான். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கைகூடும். ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 7இல் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி 6இல் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். அப்படிப்பட்ட இந்த வேளையில் அங்கு அவர் வக்ரகதியில் திரும்புவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது.
பெரும்பாலும் சனி ராகு இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் அனைத்து வகையான பணிகளிலும் நிறைந்த வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான யோகத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான தனலாபத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் மங்களக்காரகரான செவ்வாயும் இணைந்து வலம் வருகின்றனர். இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாய் பிற்பகுதியில் விலகி ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். மங்களகாரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய சூழலை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலும் பலம் வரப்போகிறார். சுக்கிரன் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் உறுதியாக கைகூடும். சூரியன் முற்பகுதியில் கர்மஸ்தானத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் வலம் வர போகிறார். வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் வலம் வர போகிறார். சூரியன் புதனின் அமைப்பு உறுதியாகவே அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றியும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.